காவலர்கள் தான் கொத்தடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும். காவலர்களே கொத்தடிமையாக இருக்கும்போது அவர்களை யார் மீட்டு எடுத்துட்டு வருவது? இது 35 ஆண்டுகளா இப்படிதான் சார் இருக்கு. இது தமிழர்களுக்கு அவங்க ஒரு அவமானமா இருக்கு. நம்ம தமிழ்நாடு காவல்துறையை அங்க ஒரு 200-300 பேர் எங்க வேலை செய்யறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு தகுந்தாப்புல அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் நான் அவங்களை ஏத்துக்கணும். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வரும். இல்ல மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தல் இருப்பாங்க. புகார் சம்பந்தமான நீ சமாதானம் செல்லவில்லை என்றால் உங்களை என்ன செய்வேன் என்று தெரியாது என்று சொன்னார்கள். உயிர் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். உயிரங்க இல்லாயும் போது அப்புறம் எப்படி வேலை செய்ய முடியும்? நான் தமிழ்நாடு காவல்துறையில் 15 ஆண்டுகளாக வேலை செஞ்சேன். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நான் டெல்லி பணிமாறுதல் போனேன் 2018ஆம் ஆண்டு. 2018லேருந்து இப்போ வரைக்கும் டெல்லியில் நான் சிறப்பாக பணியாற்றி வரேன். டெல்லியில் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு 200 பேர் எங்கே வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. அவங்களோட வேலையும் அங்கே இருக்கிற காவலர்களே நாங்களே பண்ணுறதுனால எங்களுக்கு பணிச்சுமை, உடல் ரீதியாக பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது.